ஹாய் ஆல் வெல்கம் டு கோமதி பிரியா டிஎன்பிஎஸ்சி. எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் என்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா, அவுட் சோர்ஸ் பிடிஎஃப் கொடுங்க, எங்கே படிச்சீங்க, என்ன பண்ணீங்க, என்ன படிக்கணும், அவுட் சோர்ஸில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவுட் சோர்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், நீங்கள் சிலபஸில் உள்ள டாப்பிக்கை ஸ்கூல் புக்கில் படித்து முடிச்சிட்டிங்களா? அப்படிப்பட்டவங்க ரெண்டாவதாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, விர்ச்சுவல் லேர்னிங் அகாடமி, அதாவது டிஎன்பிஎஸ்சி கேரியர் சர்வீஸ் .com போனீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டே மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மெட்டீரியலில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் சிலபஸ் படி ஆட் ஆன் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறது. தேர்டு விஷயம், கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுறீங்களா? ஜிஎஸ் பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸை உங்களோட வேல்யூ அடிஷன் பண்ணிகிட்டே இருக்கீங்களா அப்படின்றத பாருங்கள். இந்த மூணும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க ஆல்ரெடி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவுட் சோர்ஸ் போகலாம். அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது இந்த புக்கு தான் அந்த புக்கு தான் அப்படின்லாம் இல்லை. நம்மளோட சிலபஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணுங்கள். 4th பாயிண்ட் இது வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்ற சோர்ஸ் பாருங்கள். ஸோ அந்த புக்ஸில் இருக்கக்கூடிய சுற்றி உள்ள பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டு படித்து அனலைஸ் பண்ணி முடிங்க. அதுக்கப்புறம் 5th நீங்கள் அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் அவுட் சோர்ஸ் பிடிஎஃப் மெட்டீரியல் ஆர் புக்ஸ் பை பண்ணி படிக்கிறீங்க, எந்த புக்கு பை பண்ணாலும் நீங்கள் அது அவுட் சோர்ஸ் தான். இல்லை அப்படின்னா நம்ம ஜென்ரல் கூகுள் சர்ச் பண்ணுறீங்க, எல்லாமே நமக்கு அவுட் சோர்ஸ் தான். இதுதான் கேட்பாங்க அப்படின்ற ஒரு தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள் எதுவும் கிடையாது. ஸோ அடித்தளம் இல்லாமல் பில்டிங்கை எழுப்பவே முடியாது. அந்த அடித்தளம் ஸ்கூல் புக்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ ஸ்கூல் புக்ஸை நீங்கள் ப்ராப்பராக படித்து ரீகால் பண்ணாமல் அவுட் சோர்ஸ்ன்னு சொல்லி எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்கூல் புக்கு ஒரு பக்கமாக வச்சுட்டு அவுட் சோர்ஸ் மட்டும் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ மாரத்தான் வேகத்தில் ஓடிட்டுருக்கீங்க. உண்மைதான், இது இப்போ ட்ரெண்டு மாறிடுச்சு, கொஷினோட பேட்டர்ன் மாறிடுச்சு, எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அடித்தளத்தை ஸ்ட்ராங் ஆக்கிட்டு நீங்கள் மற்ற எல்லாத்தையும் தேடி போங்க அப்படிங்கிறது என்னோட சஜஷன். தேங்க்யூ.